இப்போ உங்களுக்கு 17 வயசு. காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு நைட்டு 12 மணி வரைக்கும் ஒரே ஒரு எக்ஸாம்காக விடாம படிச்சுட்டே இருக்கீங்க. அந்த 2 வருஷத்துல உன் ஹோல் லைஃப், உன் ஃபேமிலி, உன் ஃப்ரெண்ட்ஸ், உனக்கு எல்லாமே ஒரே ஒரு வேர்டு தான், நீட். சரி, அப்பெல்லாம் கூட படிச்சுட்டு போய் அந்த எக்ஸாமை எழுதிட்டு வந்து நிம்மதியா அப்பாடா பாஸ் ஆயிடுவோம்னு நினைச்சு பார்த்தா அந்த எக்ஸாம் கேன்சல், மறுபடியும் இன்னொரு எக்ஸாம் வைக்க போறோம்னு சொல்லிட்டு இன்னொரு டேட் வருது. இதுல ஒரு சிலர் தன்னோட ஸ்ட்ரெஸ் தாங்க முடியாம தன்னோட லைஃபே முடிச்சுக்கிட்டாங்க. சரி, ரீ எக்ஸாம் பண்றதுக்கு நான் ஏதாவது தப்பு பண்ணி எக்ஸாம் எழுதினா கூட பரவாயில்ல, அதுக்கு காரணம் நானும் இல்ல, பேப்பர் எவனோ ஒருத்தன் எங்கேயோ லீக் பண்ணிட்டான், அதுக்காக நான் மறுபடியும் என்னோட சாக்ரிஃபைஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு மறுபடியும் நான் போய் அதே எக்ஸாம் எழுதணும். சரி, இது இந்த வருஷம் மட்டும் தான் நடக்குதா அப்படின்னு பார்த்தா 2024 17, 2025 9 பேர்னு வருஷம் சூசைட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டு நம்ம 650 பிளஸ்ல மார்க் எடுப்போம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த எக்ஸாம் கேன்சல் அப்படின்னு தெரிஞ்ச உடனே என்னால இதுக்கு மேல ஸ்ட்ரெஸ் தாங்க முடியாதுன்னு எழுதி வச்சுட்டு சூசைட் பண்ணிக்கிட்டான். அதெல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் இயர் 2027ல இருந்து இந்த நீட் எக்ஸாம் சிபிடி, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட், இந்த முறையில தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அதெல்லாம் சரி, இப்போ எதுக்கு ப்ரொடெஸ்ட் நடந்துகிட்டு இருக்கு? இந்த வருஷம் மட்டும் மல்டிபிள் ஆஸ்பிரன்ட்ஸ், நீட் ஆஸ்பிரன்ட்ஸ் சூசைட் பண்ணிருக்காங்க. எதுக்காக? ஸ்ட்ரெஸ் தாங்க முடியாம. அந்த ஸ்டூடெண்டோட ஃபேமிலி என்ன டிமாண்ட் பண்றாங்க, மத்த ஸ்டூடெண்ட்டும் என்ன டிமாண்ட் பண்றாங்க? ஏன் பேப்பர் லீக் ஆச்சு, இதுக்கு முறையான இன்வெஸ்டிகேஷன் வேணும் அப்படின்னு டிமாண்ட் பண்றாங்க. இதுக்காக சிஜேபி, ஸ்டூடெண்ட் லெட் ப்ரொடெஸ்ட் குரூப், ஜாந்தார் மந்தார்ல சிட்டிங் ஸ்டார்ட் பண்றாங்க, ப்ரொடெஸ்ட் ஸ்டார்ட் பண்றாங்க. அவங்களோட மெயின் டிமாண்ட், நீட் ஸ்டூடெண்ட்டை இழந்த ஃபேமிலிக்கு 1 கோடி ரூபாய் காம்பன்சேஷன் கொடுக்கணும். நடந்த பேப்பர் லீக்கிங் சம்பவத்துக்கு என்டிஏ பொறுப்பு எடுத்துக்கிட்டு அதுக்கான முறையான இன்வெஸ்டிகேஷனை பண்ணி பதில் சொல்லணும். வாங் சக், இவர் இந்த நீட் ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணி உண்ணாவிரதம் இருந்திருக்காரு, இவரையும் கூட்டிட்டு போயிட்டாங்க, அவரையும் ரிலீஸ் பண்ணணும். இந்த டிமாண்ட சொல்லி தான் இவங்க ப்ரொடெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஆஃப்டர் ஆல் ஒரு நீட் மார்க், ஒரு நம்பருக்காகவாடா இவ்வளவு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டா இல்ல. இதுல ஒவ்வொரு ஸ்டூடெண்டோட மென்டல் ஹெல்த்தும் அஃபெக்ட் ஆயிருக்கு. இந்த சிஸ்டம்ல வச்சிருக்க நம்பிக்கை பிரேக் ஆயிருக்கு, ட்ரஸ்டிங் சிஸ்டம் பிரேக் ஆயிருக்கு. நிறைய ஸ்டூடெண்ட் இறந்து போயிருக்காங்க, அவங்க இறந்ததுக்கு ஒரு நீதியே கிடைக்கல. யார் பேப்பர் லீக் பண்ணாங்க, அந்த மாதிரி எந்த ஒரு தகவலும் வெளியே வரல. ஸோ அவங்க இறந்ததுக்கான காரணமும் தெரியல, ஜஸ்டிஸ் கிடைக்கல. இதுக்காக இவங்க அகிம்சை வழியில அறப்போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. ஆனா அப்ப யாருமே கண்டுக்கல. அதுக்கப்புறம் 10,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் எல்லாமே சேர்ந்து பார்லிமெண்ட்டை நோக்கி மார்ச் பண்றாங்க. அப்போ இவங்களை எல்லாரையுமே போலீஸ் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ் சைட்ல இருந்து சொன்னது என்னன்னா 118 போலீஸ் இன்ஜூர் ஆயிருக்காங்க, 15ல இருந்து 20 கவர்மெண்ட் வெஹிக்கிள்ஸ் டேமேஜ் ஆயிருக்கு ஸ்டூடெண்ட்ஸ்னால அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிக் ஆர்டரை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் வெர்ஷன் சொல்றாங்க. இன்னொரு சைடு பார்க்கும்போது ஒரு பொலிட்டிக்கல் டிமாண்ட் இருக்கு. தர்மேந்திர பிரதான், யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர், இவர் ரிசைன் பண்ணணும், இவர் இருக்கும் போதுதானே இதெல்லாம் நடந்திருக்கு, அப்ப இவர் ரிசைன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி டிமாண்ட் வச்சிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். இப்ப கவர்மெண்ட் இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன பதில் சொல்லுது அப்படின்னா, என்டிஏவோட டைரக்டர் ஜெனரல், அதாவது என்டிஏ நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி, அவங்க தான் நீட் எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க. அவங்களோட டைரக்டர் ஜெனரல் அவங்க ஆல்ரெடி இன்வெஸ்டிகேஷனை சிபிஐக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது எப்படி சொல்றாங்கன்னா, நாங்க சும்மா ஒன்றும் இல்லை, நாங்களும் ஆக்ஷன் எடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட சொல்றாங்க. ஆனா என்ன எடுத்தாங்க அப்படிங்கிறத ஸ்டூடெண்ட் எதிர்பார்க்கறாங்க. ஓகே, இதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரட்டும். இப்போ ஏன் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் இவ்வளவு கொந்தளிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான டீப் சைக்காலஜி நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்குள்ளேயும் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு 5 சிம்பிள் பாயிண்டா சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கண்டின்ஜென்ட் செல்ஃப் ஒர்த். அதாவது உன் செல்ஃப் ஒர்த், உன் ஹாப்பினஸ் எல்லாமே ஒரே ஒரு விஷயத்துல அடங்கியிருக்கு, நீட்டோட ஸ்கோர். ஸோ நீட் படிக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் என்ன சொல்லுவாங்க, நான் ஒரு ஃபியூச்சர் டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபியூச்சர் டாக்டர் அப்படிங்கிறது அவங்களோட ஐடென்டிட்டி. அந்த ஐடென்டிட்டி எதை வச்சு டிஃபைன் ஆகுது, அவங்களோட நீட் மார்க், நீட் ஸ்கோரை வச்சு தான் டிஃபைன் ஆகுது. ஸோ எழுதி முடிச்சுட்டு வந்த எக்ஸாம் கேன்சல் அப்படின்னு வந்த உடனே நான் யாரு அப்படின்ற கேள்விக்கே அவங்களுக்கு ஒரு கொஸ்டின் மார்க் வந்துடுது. சிம்பிளா சொல்ல போனா, ஒரு மொத்த பில்டிங்கை ஒரு பில்லர்ல கட்டணும்னா அந்த ஒரு பில்லர் லைட்டா சேக்கானாலும் மொத்த பில்டிங் கீழே தான் வரும். ஸோ நீட் எழுதுற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் அவங்களோட லைஃப்ல ஒரே ஒரு பில்லர் தான் இருக்கு, அது சேக் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க லைஃபே சேக்கான மாதிரி தான். அந்த ஒரு பில்லருக்காக ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் தன்னோட ஹாப்பினஸ், தன்னோட ஹாபிஸ், தன்னோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ண தயாராகி சாக்ரிஃபைஸும் பண்ணிட்டாங்க. ரெண்டாவது விஷயம், ப்ரெஷர் குக்கர் சிஸ்டம். யோசிச்சு பாருங்க, லேக்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட் சேம் கோல், சேம் ரேங்க்குக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. டெய்லி மார்க் டெஸ்ட், வீக்லி ரேங்கிங் போர்டு,
ஹாஸ்டல் ரூம்ல தனியா உட்காந்து படிக்கிற ஐசோலேஷன், இது எல்லாமே சேர்ந்து அவங்களுக்குள்ள கிரானிக்கா ஒரு ஸ்ட்ரெஸ் ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. இப்ப ப்ரெஷர் குக்கர்ல எப்படி மொத்த ப்ரெஷரும் அந்த ஒரு சின்ன வேல்வ்ல அடங்கியிருக்கோ, அந்த மாதிரி இவங்களோட மொத்த ப்ரெஷரும் அந்த ஒரு நீட் அப்படின்ற ஒரு எக்ஸாம்ல தான் அடங்கியிருக்கு. கிட்டத்தட்ட 22 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸோட மொத்த ஐடென்டிட்டி, மொத்த ப்ரெஷர், மொத்த ஸ்ட்ரெஸ் எல்லாமே அந்த ஒரு விஷயத்துலதான் அடங்கியிருக்கு. ஆனா அந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ற கவர்மெண்ட் பேப்பர் லீக் ஆயிடுச்சு, எக்ஸாம் கேன்சல், மறுபடியும் வச்சுக்கலாம், சிம்பிள் அப்படி சொல்லிட்டு போயிடறான். தேர்ட், சைலண்ட் கில்ட். பொதுவாகவே இந்தியன் ஃபேமிலிஸ், இந்தியன் பேரண்ட்ஸ் எல்லாமே அதிகமா சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. அதுவும் தன்னோட பையன், தன்னோட பொண்ணு நீட் எக்ஸாம் எழுதுது அப்படின்னு தெரிஞ்சா தன்னோட சேவிங்ஸ், தன்னோட டைம், ஏன் வேற ஊர்ல இருந்து வேற ஊருக்கு வந்து கூட கோச்சிங் சேர்த்து விடுவாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. என்னதான் இந்த சாக்ரிஃபைஸ் எல்லாம் வாங்கிட்டாலும் அந்த பையனுக்குள்ள நமக்காக நம்மளோட ஃபேமிலி இவ்வளவு பண்றாங்களே அப்படின்ற ஒரு கில்ட் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். அந்த கில்ட்டுக்கெல்லாம் ஒரே ஒரு சொல்யூஷன் அந்த எக்ஸாம் மட்டும்தான். அந்த எக்ஸாம்ல மட்டும்தான் இவங்க இவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறது எல்லாத்தையுமே அந்த பேப்பர்ல தான் காட்ட முடியும், வேற எங்கேயும் காட்ட முடியாது. இப்ப அந்த ஸ்டூடெண்ட் எக்ஸாம் எழுதும் போது கூட நம்ம ஃபெயில் ஆனா நம்ம ஃபெயில் ஆகல, நம்ம ஃபேமிலியோட சாக்ரிஃபைஸ் எல்லாமே சேர்ந்து ஃபெயில் ஆயிடும் அப்படின்ற ஒரு கில்ட்டோட தான் அவன் எழுதிட்டு வந்திருப்பான். சரி, அப்படி ஃபேமிலி எதுவுமே பண்ணல அப்படின்னா கூட அவன் தனக்கு தானே நிறைய ப்ரொசஸ் பண்ணிக்கிட்டு, தனக்கு தானே ஐசோலேட் பண்ணிக்கிட்டு நிறைய விஷயங்களை பண்ணிருப்பான், நிறைய படிச்சிருப்பான், வெளியே யாருக்கிட்டையும் ஹெல்ப் கேட்காம தன்னைத்தானே வருத்திக்கிட்டு இருந்திருப்பான். எதுக்காக? அந்த ஒரு விஷயத்துக்காக, அந்த 3 மணி நேரத்துக்காக. ஃபோர்த் விஷயம், வேர்தர் எஃபெக்ட். சோசியல் மீடியால வரக்கூடிய சென்சிட்டிவ் இஷ்யூ. இந்த மாதிரி ஒரு ஹை ப்ரொஃபைல் எக்ஸாமினேஷன் நடந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு பர்சன் சூசைட் பண்றாங்க அப்படின்னா இந்த விஷயம் மற்ற ஸ்டூடெண்ட்ஸையும் ஈஸியா ட்ரிகர் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். அதனால இதை பத்தி பேசுற ஒவ்வொரு மீடியாவும் கரெக்டான சோர்சஸ், கரெக்டான எவிடன்ஸ் வச்சு பேசணும். ஸோ இது வரைக்கும் பேப்பர் லீக் ஆனதுக்கு எந்த ஒரு எவிடன்ஸ், என்ன நடந்துச்சு, ஏதாவது தெரிஞ்சதா, எதுவுமே சொல்லாம இருந்தா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் கண்டிப்பா ட்ரிகர் ஆக தான் செய்வாங்க. ஃபிஃப்த் விஷயம், சோசியல் கம்பேரிசன். நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் அப்படின்னா இந்த சோசியல் கம்பேரிசன் சொல்லலாம். இப்போ நம்ம ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகலான்ட்டு ஒரு கோச்சிங் சென்டர் போறோம். அங்க என்ன பண்றாங்க, டெய்லி ரேங்க், டெய்லி மார்க் ஷீட் கொடுத்து நம்மள மற்றவங்களோட கம்பேர் பண்ணி தான் பேசுவாங்க. ஈவன் வீட்டில் இருக்கக்கூடிய பேரண்டே கூட உனக்கு எவ்வளவு மார்க் வந்துச்சு, யாரு ஃபர்ஸ்ட் ரேங்க், இந்த மாதிரி தான் கேள்வி கேட்பாங்க. நம்ம எல்லாருமே ஒன்று தெரிஞ்சுக்கணும், சக்சஸ் விசிபிளா இருக்கும், ஸ்ட்ரகிள்ஸ் இன்விசிபிளா இருக்கும். நம்ம இந்த ஸ்ட்ரகிள்ஸ் கூட தான் நிற்கணும். அப்போதான் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம சப்போர்ட் கொடுக்குறோம் அப்படின்னு அர்த்தம். இந்த சக்சஸ் கூட நின்னோம்னா அது பேர் சப்போர்ட் இல்லை, அது பேர் ப்ரெஷர். இந்த 5 விஷயம் மேஜரா எல்லா நீட் ஸ்டூடெண்ட்டுகளும் இருக்கு. இது இல்லாம ஒரு விஷயம் ஒரு சிலருக்குள்ள இருக்கு, அதுதான் அவங்களுக்கு சூசைட் பண்ண தூண்டுது. என்னன்னா பைனரி திங்கிங், நோ பி பிளான். அவங்கள பொறுத்த வரைக்கும் லைஃப்ல டாக்டர் மட்டும்தான் இருக்கு, ஆனா ரியாலிட்டியில அலைடு ஹெல்த் இருக்கு, ரிசர்ச் இருக்கு, இன்னும் ஏகப்பட்ட ஃபீல்ட்ஸ் எல்லாமே கணக்கு தெரியாம இருந்துகிட்டு தான் இருக்கு. இது எதை பத்தியும் அவங்க யோசிக்க மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் MBBS அதான் லைஃப் இப்படின்னு திங்க் பண்றதுனாலதான் நிறைய பேர் தன்னோட லைஃபே முடிச்சுக்கிறாங்க. ஓகே, இண்டிவிஜுவலா ஒரு நீட் ஆஸ்பிரண்டோட மனநிலை எப்படி இருக்குன்னு பேசணும். இப்போ ஒரு சிஸ்டமோட தப்பு எப்படி நடந்துகிட்டு இருக்குன்னு பார்க்கலாமா? இன்னைக்கு நீட் கோச்சிங் இண்டஸ்ட்ரி ஒரு $1 பில்லியன் பிசினஸ் ஆயிடுச்சு. அவங்க செல் பண்றது ஃபியரை. பேரண்ட்ஸும் அவங்க செல் பண்ற ஃபியரை அப்படியே தன்னோட பையன்கிட்ட வாங்கி கொடுத்துறாங்க, தன்னோட பொண்ணுகிட்ட வாங்கி கொடுத்துட்றாங்க. அந்த ஃபியரோடையே அந்த பையன் அந்த எக்ஸாமை ஃபுல்லா படிக்கிறான். ஃப்ரீயாவே படிக்கலாம், எந்த ஒரு இடத்துலையும், எல்லா இடத்துலையும் ரேங்க், மார்க், காம்படிஷன், அப்படி இப்படின்னு ஒரு ஃபியர்லயே அவன் லைஃப் போய்கிட்டு இருக்கு. இவ்வளோ மாஸ் எஃபோர்ட்ஸ், ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் அவ்வளோ எஃபோர்ட், தன்னோட லைஃபையே சாக்ரிஃபைஸ் பண்ணி எஃபோர்ட்ஸ் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி கிட்டத்தட்ட 22 லட்சத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் தன்னோட லைஃபை சாக்ரிஃபைஸ் பண்ணி எஃபோர்ட்ஸ் போட்டிருக்காங்க. இதை எல்லாத்தையும் கண்டக்ட் பண்ண போற ஒரு ஏஜென்சி கிட்ட இருக்க வேண்டிய பொறுப்பு அந்த பேப்பரை ப்ராப்பரா கொடுத்து எக்ஸாம் முடிக்கணும். அந்த ஒரு பேப்பரையே லீக் அவுட் பண்றாங்க அப்படின்னா இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸே யார் எடுத்துக்கிறாங்க? இந்த சிஸ்டமை ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது கவர்மெண்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி. கோச்சிங் சென்டர்ல ஃபியரை கொடுக்காம கான்ஃபிடன்ஸை கொடுத்து கரெக்டா அவனை மோட்டிவேட் பண்ணி படிக்க வைக்க வேண்டியது கோச்சிங் சென்டர்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி. தன்னோட பையனுக்கு, தன்னோட பொண்ணுக்கு ஸ்ட்ரெஸ், ப்ரெஷர் எதையும் கொடுக்காம அவனை ஃப்ரீயா படிக்க விடுறது ஒவ்வொரு பேரண்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அவனுக்கு எந்த வகையிலுமே ப்ரெஷர் போடாம, கம்பேர் பண்ணாம அவனை ஃப்ரீயா விட வேண்டியது ஒவ்வொரு ரிலேட்டிவோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அவன் தன்னோட மைண்ட் செட்டை கரெக்டா வச்சுட்டு அவனுக்கு பிடிச்சதை பண்ண வேண்டியது அந்த இண்டிவிஜுவலோட ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் சேர்ந்தா மட்டும்தான் இந்த இஷ்யூவை கிளியர் பண்ண முடியும். ஸோ நம்ம ஒவ்வொருத்தவங்களும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். அவன் பார்த்துப்பான்னு விட்டோம்னா நீ நாளைக்கு ரோட்ல அடிபட்டு விழுந்தினா உன்னை பாக்குறது ஒரு டாக்டர் தான். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு நான் ஒரு 3 மெசேஜ் மட்டும் கொடுத்துக்கிறேன்.
ஃபர்ஸ்ட் உங்க ஐடென்டிட்டியை டைவர்சிஃபை பண்ணுங்க. உங்க செல்ஃப் ஒர்த்தை மல்டிபிள் பில்லர்ஸ்ல போடுங்க. ஒரே பில்லர்ல போட்டு பில்டிங் எழுப்புனீங்கன்னா அந்த பில்லர் ஷேக் ஆகும்போது மொத்த பில்டிங் விலகத்தான் செய்யும். அதனால மல்டிபிள் பில்லர்ல போட்டீங்க அப்படின்னா ஒரு பில்லர் இல்லாட்டி இன்னொரு பில்லர் கை கொடுக்கும். உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னா ஹெல்ப் கேளுங்க. உங்க பேரண்ட்ஸ் கிட்ட, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, உங்களுக்கு தெரிஞ்ச கவுன்சில் பண்றவங்கள்ட்ட யார்கிட்ட வேணுமோ ஹெல்ப் கேளுங்க. நீங்களே வச்சுட்டு இருக்காதீங்க. ஹெல்ப் கேட்கறது ஒரு கரேஜியஸான விஷயம். சைலண்டா இருக்கதான் ரியல் டேஞ்சர். மூணாவது விஷயம் ஒண்ணு மட்டும் புரிஞ்சுவாங்க. ஃபெயிலியர் அப்படிங்கிறது ஒரு ஈவெண்ட். அது உங்க ஐடென்டிட்டி இல்லை. நீ தோத்துட்ட அப்படி இல்லை. ஒன்று ட்ரை பண்ணீங்க, தோத்துட்டோம், அவ்வளோதான். அடுத்தடுத்து நம்மளோட ஐடென்டிட்டி அப்படியே தான் இருக்கும். உங்கள் ஐடென்டிட்டி கூட அந்த ஃபெயிலியரை மேட்ச் பண்ணிக்காதீங்க. உங்கள் ஐடென்டிட்டி கூட அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி மேட்ச் பண்ணிக்காதீங்க. உங்கள் ஐடென்டிட்டியை தனியாகவே வச்சுக்கோங்க. அந்த ஃபெயிலியர் சக்ஸஸ் எல்லாம் வந்துட்டு போகிறது. அதே மாதிரி பேரண்ட்ஸ் ஒன்று புரிஞ்சுக்கணும். உங்களோட பிள்ளைங்களோட மார்க்கை உங்களோட ப்ரைடு கூட அட்டாச் பண்ணிக்காதீங்க. அந்த மார்க் வந்து ஜஸ்ட் மார்க். உங்களோட ப்ரைடு வந்து தனியாகவே இருந்துட்டு போகுது. அதை வந்து இது கூட அட்டாச் பண்ணி இது அதிகமாக இருந்தால் தான் எனக்கு ப்ரைடு அப்படின்லாம் ஒன்றும் வேண்டாம். நீங்கள் நல்லா வாழ்ந்தீங்கனாலே அதுவே ப்ரைடு தான், போதும். நீ ரேங்க் எடுத்தாதான் என் பிள்ளை அப்படின்லாம் சொல்ல தேவையில்லை. நீட்டுங்கிறது ஒரு நேஷன் ப்ரெஷர் அப்படிங்கிறனால அதை அப்படியே வித்ட்ராவும் பண்ண சொல்லலாம். அதை எப்படி நம்ம கரெக்டாக ஹேண்டில் பண்ணி கரெக்டாக கொண்டு போகணும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸ்டூடெண்ட்டுக்கும் ப்ரெஷர் வரக்கூடாது, ஃபேமிலிக்கும் ப்ரெஷர் வரக்கூடாது, கவர்மெண்ட்டுக்கும் ப்ரெஷர் வரக்கூடாது. எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணி ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாதான் அது கரெக்டாக இருக்கும். எல்லா பக்கட்டும் ப்ரெஷரை போட்டுவிட்டு நான் இதை தான் பண்ணுவேன் அப்படின்னு பண்ணக்கூடாது. அது எங்கே கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு பெரிய டீம் வச்சு டிஸ்கஸ் பண்ணி நிறைய நாலேஜஸை யூஸ் பண்ணி எப்படி யாருமே அஃபெக்ட் பண்ணாத வகையில் ஒன்று நடத்தினா மட்டும்தான் அது சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கும், ரொம்ப நாள் நீடிக்கும். இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தா சிம்பிளி வேஸ்ட். ஓகே, அடுத்தடுத்து நம்ம நிறைய விஷயங்களோட டீப் சைக்காலஜி பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. பாய்.